இயேசுவுக்கு புகழ். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் ஆசீர்வாதங்களும் ஜெபங்களும். என் பிரியமானவர்களே, இன்றைய நாளில் தங்களது பிறந்த நாட்களையும் தங்களது நல்ல நாட்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய ஜெபங்களும் ஆசீர்வாதங்களும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் நற்செய்தியை பற்றி சற்று சிந்திப்போம். இன்றைய நாளிலே மத்தேயு நற்செய்தியினுடைய மழைப்பொழிவினுடைய தொடர்ச்சி வந்து கொண்டே இருக்கிறது. அதில் ஒரு வார்த்தை என்னை மிகவும் தொட்ட ஒன்று. உங்களிடம் கேட்பவர்களுக்கு கொடுங்கள். சற்று சிந்தித்தேன் இன்று காலையில் என்னுடைய தியான இருக்கையில். உங்களிடம் கேட்கின்றவர்களுக்கு கொடுங்கள். சற்று யோசிக்க வேண்டும். நான் உங்களிடத்திலே வந்து கேட்க வருகிறேன் என்றால் என்னுடைய சுயநலம், என்னுடைய வெட்கம், மானம் எல்லாற்றையும் இழந்து, ஒரு மனிதத்தன்மையை இழந்து ஒருவரிடத்தில் யாசிக்க வருகிறேன். கடன் கேட்குறேன் அல்லது வேண்டும் என்ற தேவைக்காக கேட்கிறேன். அப்படி உங்களிடம் கேட்பவர்களுக்கு நீங்கள் ஒருபோதும் கொடுக்காமல் இருக்காதீர்கள், கொடுங்கள். திருச்சியிலே ஒரு தந்தையோடு பயணிக்க நேர்ந்தது. அவர் காரில் 10 ரூபாயா ஒரு கட்டு வச்சிருந்தார். நான் கேட்டேன், ஏன் என்று கேட்டேன். நான் செல்லுகின்ற பொழுது ரோட்டு ஓரங்களில் நிற்கின்றவர்கள் யாசிக்கிறார்கள், கேட்கிறார்கள், அவர்களுக்கு கொடுக்கிறேன். அப்படி கொடுக்கவில்லை என்றால் நான் தான் பிச்சைக்காரன். காரணம், அவன் வெட்கம், மானம், சூடு, சொரணை எல்லாவற்றையும், ஒரு மனிதத்திற்குரிய எல்லாவற்றையும் இழந்து யாசிக்கிறான். அந்த யாசிக்கிறவனுக்கு கொடுக்க வேண்டும். ஆகவே நான் இதை வைத்திருக்கிறேன் என்றார். அன்றிலிருந்து என் மனம் மிகவும் தொட்ட ஒன்று. என்னிடத்தில் ஒருவர் கேட்கிறார் என்றால் எல்லாவற்றையும் இழந்தவராய், தன் மதிப்புகளை இழந்தவராய் கேட்கிறார். இந்த வார்த்தை என்னை தொட்டது. நீங்களும் உங்களிடம் கேட்பவர்களுக்கு கொடுங்கள். கொடுக்கின்ற பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கடவுள் உங்களை அன்பு செய்கிறார், ஆசீர்வதிப்பார், அன்னைமரி உடனிருப்பார், தூதர்கள் வழி நடத்துவார்கள். ஆண்டவர் இயேசு உங்களோடு இருக்கிறார். ஆமேன்.